ஆண்டவரே, உம்முடைய மகா பெரிய தயவினாலும் உம்முடைய கிருபையினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல இந்த 5 மாதமாய் ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சபையையும் இம்மட்டும் தூரமாய் நடத்தினீர். ஆண்டவரே, எங்கள் கண்கள் ஆண்டவரே கண்ட எகிப்தியனை இனி காணாதபடி கிருபை செய்தீர். ஆண்டவரே, துர்சன பிரகாரத்திற்கு எங்களை தப்புவித்தீர். இக்கட்டுக்கு எங்களை நீங்களாக்கி மீட்டு விட்டீர். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால இந்த நாளை காண பண்ணினீர். இந்த 6வது மாதத்திலே ஆண்டவரே நாங்கள் காலெடுத்து வைக்க உம்முடைய தயவு எங்களுக்கு தந்தீர். ஆண்டவரே, உம்முடைய சுகத்தை எங்களுக்கு தந்தீர். உம்முடைய ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்தீர். நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டினீர். எங்கள் வியாபாரங்களை ஆசீர்வதித்தீர். எங்கள் தொழில்களை ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, எங்கள் கைகளுடைய பிரயாசங்களை நன்மைகளை காண செய்தீர். ஆண்டவரே, உமக்கு கொடுக்க இரக்கம் பாராட்டினீர். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்துக்கு வர தயவு பாராட்டினீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாள், இந்த புதிய மாதம் ஆண்டவரே எங்களை உம்முடைய அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட ஆண்டவரை இடைப்படுவீராக. உம்முடைய தேவ பிரசன்னம், உம்முடைய தேவ சமூகம் எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் யார் அமர்ந்து கொள்வோம். நாம் திருப்பிக் கொள்வோம் சங்கீதங்களின் புத்தகம் 71ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்துக்கு. நான் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 71:20 பழைய ஏற்பாட்டிலே 713வது பக்கம். நான் சேர்ந்து வாசிப்போம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுகிறீர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சங்கீதக்காரனாகிய இந்த சங்கீதத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். தேவன் ஒரு காரியத்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே செய்கிறாராம். என்ன செய்கிறார் என்றால், அவர் திரும்பவும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த சங்கீதம் 71ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த சங்கீதம் யார் எழுதப்பட்டது என்று போடப்படவில்லை. ஆனாலும் இந்த சங்கீதம் தாவீது எழுதின என்று சொல்கிறாங்க. காரணம், தாவீதினுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்தையும் குறித்து இதில் பேசிக்கொண்டு வரார். அவருடைய தாயின் கற்பத்தில் பிறந்த நாள் முதற்கொண்டு அவர் முதிர் வயதுக்குள்ளாய் போகிற காலம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையினுடைய அப்படியே முழு வாழ்க்கை படத்தையே இந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சங்கீதம் 71:6 வார்த்தையை வாசித்து பாருங்க. நான் கற்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. அப்ப இந்த இடத்துல சொல்றாரு, அவர் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதலே யார் அவரை பார்த்தாரா? தேவன் அவரை பார்த்தாரா. அவருடைய தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவதும் யாரா? தேவன் எடுத்தார். அப்போ அவருடைய ஆரம்ப காலம், தாயின் கற்பத்திலே உருவாக முன்னமே தேவன் தன்னை அறிந்து கொண்டார் என்பதை தாவீது இங்கே எடுத்து காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கை அப்படியே வந்து கொண்டிருக்கும் பொழுது பாருங்க, அதே 71:9 வார்த்தை வாசித்து பாருங்க. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். இப்போ முதிர்ந்த வயதுக்கு வந்துட்டார். இப்போ அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி வந்துட்டு முதிர்ந்த வயதுக்கு வந்துட்டார். இப்பயும் சொல்றாரு, ஆண்டவரே, நான் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுது உம்மாலே நான் ஆதரிக்கப்பட்டேன். இப்போ எனக்கு முதிர்ந்த வயது வந்துட்டு, ஆனாலும் என் முதிர்ந்த வயதிலும் நீர் என்னை தள்ளிவிட மாட்டீர். என் பலன் ஒடுங்கும் பொழுதும் என்னை கைவிட மாட்டீர் என்று அந்த வார்த்தையை சொல்றார். அது மாத்திரமல்ல, பாருங்க, அதே 71ஆம் சங்கீதத்தில் நீங்க வாசித்து பாருங்க. 17ஆம் வார்த்தை வாசிங்க. தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். 18ஆம் வார்த்தை. இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. இப்ப எப்படி முதிர் வயது, இப்ப எப்படி என்ன முடியா? நரைமயிர். ரொம்ப முதிர்ந்த வயதுல வந்துட்டாரு. சொல்றாரு, இந்த காலத்திலையும் ஆண்டவர் என்ன பண்ணாதீங்க, என்ன கைவிடாதிருங்க. நீங்க தான் என்ன ஆதரிச்சீங்க. நீங்க தான் நான் கற்பத்தில் உருவாகும் பொழுது என்ன ஆண்டவரை உலகத்துக்கு வெளியே கொண்டு வந்தீங்க. முதிர் வயது வரைக்கும் என்ன சிறு வயது முதல் நடத்தி கொண்டு வந்தீங்க. இப்போ நர வயது வந்துட்டு, ஆனாலும் கூட என்ன பண்ணாதீங்க ஆண்டவரே, என்னை கைவிடாதீங்க, என்னை நடத்துங்க என்று சொல்லி அவர் தேவன்ட்டு அவர் விண்ணப்பம் பண்றார். அப்படி சொல்லி கொண்டு வந்த தாவீது இப்போ இங்கே ஒரு வார்த்தையை சொல்றாரு. இந்த 20ஆம் வார்த்தையில, ஆண்டவரே, நான் அநேக இக்கட்டுகளை கண்டேன், அநேக ஆபத்துகளை கண்டேன், ஆனாலும் நீங்க என்ன தெரியுமா பண்ணீங்க ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையை திரும்பவுமா என்ன பண்ணீங்க, உயிர்ப்பித்தீங்க. திரும்பவுமா என்ன பண்ணீங்க, என்ன பாதாளத்திலிருந்து மேலே கொண்டு வந்து
என்னை உயரத்துக்கு கொண்டு போனீங்க என்று தாவீது சொல்றார். ஆகவே இந்த காலை ஆராதனையில தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை இன்றைக்கு ஞாபகம் படுத்துறாரு. என்னவென்றால், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் திரும்பவுமாய் உயிர்ப்பிக்கிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் திரும்பவும் உயிர்ப்பிக்கிறார். இல்லை என்றால் கர்த்தர் திரும்பவும் கட்டுகிறார். உயிர்ப்பித்தல் என்றால் திரும்பவும் கட்டுகிறார். திரும்பவும் அவர் எடுப்பித்து, திரும்பவும் பாழானதை, திரும்பவும் அதாவது உடைந்து போனதை, கட்ட முடியாததை எல்லாவற்றையும் என்ன பண்றார் என்றார், அவர் திரும்பவுமாய் கட்டுகிறார். இந்த காலை ஆராதனையில கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கூட திரும்பவும் கட்டும் பொழுது அவர் 3 விதமான முறையில் என்னுடைய வாழ்க்கையை அவர் கட்ட அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய இந்த முதலாவது இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் யாரை கட்டுற என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போமா? 71:20. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த அப்ப என்னை. யார் ஆண்டவர் முதலாவது கட்டுறாரா? சுகமா இருக்கிறவங்களையா? பிரச்சனை இல்லாதவங்க இருக்கிறவங்களையா? ஆண்டவர் முதலாவது யார் நம்ம கட்டுறாரு? யாரு இக்கட்டுக்குள்ளாய் போயிருக்கிறாங்களோ, யாரு ஆபத்துக்குள்ளாய் போயிருக்கிறாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் மறுபடியுமாய் கட்டுகிறார். இந்த காலை ஒளியிலே கூட நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போனாலும் கூட என்னுடைய தேவன் என்னை திரும்பவுமாய் கட்டுகிறவராய் இருக்கிறார். இக்கட்டு என்றால் என்ன? இக்கட்டு என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், எடுத்து வாசித்து பாருங்க. யாத்ராகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18-19 வார்த்தை வாசித்து பாருங்க. போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். 20. அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்ப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்ததின் நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயந்தீர்க்க கடவர் என்றார்கள். இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு இக்கட்டு வந்தது. என்ன இக்கட்டு என்றா, பார்வோன் சமூகத்தில் மோசேயும் ஆரோனும் பேசி வந்த பின்பதாக பார்வோன் என்ன பண்றார் என்றால், இஸ்ரவேலுடைய தலைவர்களை அவர் அழைத்து சொல்றாரு, உங்களுக்கு செங்கல் கொடுக்கப்படுவதில்லை, ஆனால் என்ன தெரியுமா செய்ய வேணும்? வைக்கோலும் கொடுக்கப்படுவதில்லை, நீங்க நாங்கள் சொல்ற கணக்கின்படியே நீங்க செங்கல் ஒப்புவிக்கப்பட வேண்டும். அதிகமான வேலைப்பளு, அதிகமான பாரம். அப்ப இக்கட்டு என்ற என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் சுமக்க கூட முடியாத அந்த பாரத்தை பார்க்கிலும் அதிகமான பாரம். இஸ்ரவேல் மக்களுக்கு உண்மையாகவே அந்த செங்கல் அறுக்கிற வேலை மிகவும் பாரமான ஒரு காரியம். அது அவங்களால சுமக்கவே முடியாது, அது அவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஆனால் இப்பொழுது இந்த இக்கட்டு வந்தது. எப்படிப்பட்ட இக்கட்டு என்றால், சுமக்க முடியாத பாரத்தை அவங்க மேல சுமத்துறான். அதான் இக்கட்டு. அப்ப இக்கட்டு என்றால் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சுமக்க முடியாத பாரத்தை அவன் சுமப்பது தான் இக்கட்டு. 2வது ஆபத்து. அதை எதிர்பார்க்காமல் வருவது தான் ஆபத்து. ஆபத்து எப்பொழுதுமே சொல்லி கொண்டு வராது. நான் இன்னைக்கு வாரேன், நான் நாளைக்கு வரேன் என்று சொல்லி கொண்டு வராது. ஆபத்து எப்பொழுதுமே எதிர்பார்க்காமல் வருவது தான் ஆபத்து. ஆனால் தேவன் சொல்றாரு, நீ இக்கட்டுக்குள்ளே போனாலும், நீ ஆபத்துக்குள்ளே கடந்து போனாலும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் திரும்பவுமா உயிர்ப்பிக்கிறவர். அவன் முதலாவது இந்த வேத வார்த்தையில நம்ம தைரியப்படுத்துறார். இக்கட்டிலையும் ஆபத்துக்குள்ளையும் யார் கடந்து போனாலும் இந்த காலை ஒளியிலே கூட ஆண்டவர் சொல்ற, நான் திரும்பவுமாய் உயிர்ப்பிப்பேன். ஆகவே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கூட பரவாயில்ல, எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட பரவாயில்ல, தேவன் உயிர்ப்பிக்கும் பொழுது அது அதிகமான பாரமா இருக்கலாம், அதிகமான வேதனையா இருக்கலாம், ஆண்டவர் திரும்பவுமா உயிர்ப்பிக்கும் பொழுது அந்த எல்லாவற்றிலும் இருந்து அவர் மேலே கொண்டு வருவார். முதலாவது ஆண்டவர் யார் உயிர்ப்பிக்கிறார் என்றால், இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் போனவர்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். 2வது ஆண்டவர் உயிர்ப்பிக்கும் பொழுது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அதே 20ஆம் வார்த்தை வாசிங்க. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். ஆண்டவர் இந்த வேத பகுதியில் ஒரு வார்த்தை அடிக்கடி வருது. என்ன வார்த்தை? என்ன வார்த்தை வருது? திரும்பவும். சொல்லுங்க, திரும்பவும் சொல்லி.
இந்த பாருங்க, ஆண்டவர் உயிர்ப்பிக்கும் பொழுது அவர் ஒரு முறை மாத்திரம் அல்ல, மீண்டும் வாய்ப்பு கொடுக்கிறார். திரும்பவும் அவர் சந்தர்ப்பம் கொடுக்கிறார். சில நேரங்களில் கூட மனுஷன் எங்களுக்கு ஒரு திரும்பவும் வாய்ப்பு கொடுப்பது ஒரு கஷ்டம். திரும்பவும் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பது அவங்க எங்களை நம்ப மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு தடவை மாத்திரம் அல்ல, மறுபடியும் சந்தர்ப்பம் கொடுக்கிறார். மறுபடியும் நம்மை கட்டும்படியாக, மறுபடியும் நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக, மறுபடியும் நம்மை பலப்படுத்தும்படியாக அவர் திரும்பவும் வாய்ப்பு கொடுக்கிறாரு, திரும்பவும் உதவி செய்கிறாரு. அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இந்த 6ஆம் மாதத்தில் நமக்கு நம்பிக்கை உண்டு. எத்தனை வாய்ப்புகள் என்னுடைய வாழ்க்கையில மனுஷங்கள் கொடுத்தது இழந்து போனாலும் கூட என்னுடைய தேவன் திரும்பவும் வாய்ப்பு கொடுக்கிறார், திரும்பவும் சந்தர்ப்பம் கொடுக்கிறார், திரும்பவும் கட்டுவதற்கு அவர் உதவி செய்கிறார். திரும்பவும் உன்னை உயிர்ப்பிப்பேன், திரும்பவும் உன்னை கட்டுவன் என்று ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கிற ஆண்டவரா இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த முதலாம் தேதியில் நம்பிக்கை வைங்க. என்னுடைய தேவன் அவர் ஒரு முறை மாத்திரமல்ல, திரும்பவும் என்னை கட்ட அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். திரும்பவும் என்னை கட்டுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். 3வது பாருங்க, ஆண்டவர் எப்படி அவர் திரும்பவும் கட்டுறார் என்றால், அதை 71:20 வாசிங்க. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். 3வதாக ஆண்டவர் செய்றார் பாருங்க. அவர் திரும்பவும் கட்டும் பொழுது, அவர் திரும்பவும் உயிர்ப்பிக்கும் பொழுது, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கூட அவர் மேலே கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் இருக்கிற நிலைமை பாதாளம். அவர் இருக்கிற நிலைமை மிகவும் அதாவது தாழ்ந்த நிலையை விட மோசமான நிலை. பூமியின் அடியில் அல்ல, பாதாளம். பாதாளம் என்றால் என்ன? யாருமே அங்கே போக முடியாது, யாருமே போயிட்டு உதவி செய்யவே முடியாது. நீங்கள் அந்த ஐஸ்வர்யவானுடைய அந்த உவமையில பார்க்கும் பொழுது, அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலிருந்து கதறான் ஆபிரகாமை நோக்கி, அந்த மனுஷனை அனுப்புங்க, ஒரு சொட்டு தண்ணீர் கூட உதவி செய்யும்படியே அனுப்புங்கன்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் சொல்றாரு, என்னால் வர முடியாது, யாருமே வர முடியாது, ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் பெரிய ஒரு பிளவு இருக்கு என்று சொல்றார் அந்த உவமையில. அப்ப பாதாளம் என்றால் என்ன? யாருமே உதவி செய்ய முடியாத நிலைமை. அந்த இடத்துக்கு யாருமே வர முடியாது. உன்னுடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ நண்பர்களோ நீங்க நம்பின பெரிய 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 மனுஷர்களோ யாருமே அந்த இடத்துக்கு வர முடியாது. காரணம், இருக்கிற நிலைமை பாதாளம், மிகவும் கீழே, மிகவும் அடி நிலைமையில் இருக்கிற நிலைமை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்பவுமா உயிர்ப்பிக்கும் பொழுது எப்பேற்பட்ட பாதாளமா இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் மேலே கொண்டு வருவேன். ஒரு அளவுலையா சொல்லுவோமா? இந்த காலை ஆராதனை நம்முடைய தேவன் உயிர்ப்பிக்கும் பொழுது யாருமே உதவி செய்ய முடியாவிட்டாலும், யாருமே கரம் கொடுக்க விட்டாலும் கூட, யாராலுமே உனக்கு நன்மை செய்ய முடியாவிட்டாலும் கூட, அதாவது ஒருவரும் வர முடியாத நிலைமை இருந்தாலும் கூட அவர் கடந்து வருவார். யாரும் உதவி செய்ய முடியாவிட்டாலும் கூட அவர் உதவி செய்ய கடந்து வருவார். காரணம், அவரால் உயிர்ப்பிக்க முடியாதது ஒன்றுமே இல்லை. எப்பேற்பட்ட பாதாளமா இருக்கலாம், அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் ஏறி வர பண்ணுவார். அதான் சங்கீதக்காரன் சொல்றார், சங்கீதம் 40:2 வார்த்தையை வாசித்து பாருங்க, அதனுடைய சாட்சியா சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 40:2, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து. பாருங்க, பயங்கரமான குழி, உளையான சேற்று, ரெண்டுக்குமே யாருமே வர மாட்டாங்க, ரெண்டுக்குமே யாருமே உதவி செய்ய முன் வர மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, பயங்கரமான குழி, உளையான சேற்றிலிருந்து என்ன பண்றாராம்? அவர் தூக்கி எடுத்து எங்க கொண்டு வராரு பாருங்க. என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி. அவர் தூக்கி எடுத்து அங்க வச்சிருக்கல. அதான் ஆண்டவருக்கு மனுஷனுக்குள்ள வித்தியாசம். மனுஷன் தூக்கி எடுத்து அங்கே வச்சுட்டு போயிடுவான். மனுஷன் தூக்கி எடுத்துட்டு, நான் தூக்கிட்டேன், என் வேலை முடிஞ்சு, இனி நீ உன்னுடைய வேலையை பார்த்துக்கோன்னு சொல்லி அவன் விட்டுட்டு போயிடுவான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை பாருங்க. அவர் தூக்கி எடுப்பது மாத்திரமல்ல, அவர் அந்த இடத்துல வைக்கவே இல்லை. தூக்கி எடுத்த உடனே ஒரு காரியம் செய்றாரு பாருங்க. தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி. என் கால்கள் எங்க கொண்டு போறாரா? உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போறாரு. கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. ரெண்டாவது என்ன பண்றாரா? ஸ்ட்ராங், உறுதிப்படுத்துறார். இனி விழ மாட்டேன், இனி கீழே போக மாட்டேன், இனி மறுபடியும் நீ சறுக்கலான பாதைக்கு திரும்பவும் நீ போக மாட்டேன். ஏன் தெரியுமா? இப்ப உன்னை உறுதிப்படுத்துற யார் தெரியுமா? மனுஷன் அல்ல, நான் உறுதிப்படுத்துறேன், நான் நிறுத்துறேன், நான் மேலே கொண்டு வரேன். உன் கால்களை உறுதிப்படுத்தி. நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா?
அவர் புலம்பலை அல்ல, அவர் முறுமுறுப்பை அல்ல, அவர் வேதனை அல்ல, கண்ணீர் அல்ல. எதை தாராரா? புதிய பாடலை தாரார். என்ன சொல்ல வாரன்னா, தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டதா உயிர்ப்பிக்கிறார் என்றால், எந்த நிலையான பாதாள சூழ்நிலையா இருந்தாலும் கூட, அதாவது யாருமே உதவி செய்ய வரவிட்டாலும் கூட, அவர் உயிர்ப்பிக்கும் பொழுது அவர் அதற்கு மேலாக அவர் உயிர்ப்பிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்னொரு காரியம், ஆண்டு உயிர்ப்பிக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்குது பாருங்க. அதே 20ஆம் வார்த்தையை வாசித்து பார்க்கும் பொழுது, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் என்ன பண்ணாரா? காணும்படி செய்த என்னை. இந்த இக்கட்டையும் இந்த ஆபத்துக்களையும் ஒரு மனுஷன் கண்ட பிறகு அவனுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நேராக நகராது. இப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு அதான் நடந்துச்சு. இக்கட்டு வந்த உடனே, ஆபத்து வந்த உடனே அவங்க நினைச்சிட்டாங்க, இனி எங்களால கானானுக்கு போக முடியாது, இதோட போதும். மோசே, ஆரோன், நீங்க எங்களை தப்புவிக்கவும் வேணாம், எங்களை காப்பாற்றவும் வேணாம், நாங்க இப்படியே வாழ்ந்துரும், நாங்க இப்படியே இருந்துடுறோம் என்ற ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப இக்கட்டும் ஆபத்தும் வரும்பொழுது என்ன நடக்கும் என்றால், எங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை அது அப்படியே தடை பண்ணிடும். அடுத்த ஸ்டெப்பை அது முன்னோக்கி போக முடியாதபடி, அடுத்த நகர்வுக்குள்ள நாங்கள் போக முடியாதபடி அது அப்படியே எங்களை நிறுத்தி விட்டுரும். ஆனா ஆண்டவர் வந்து பாருங்க, அவர் உயிர்ப்பிக்கும் போது என்ன பண்றாரு தெரியுமா? அதை தாண்டி வரும்படியான கிருபையை தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு சில பேருடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போற கூட அந்த யோசிக்க முடியாது. அவங்களுக்கு இதோட போதும், இந்த நெருக்கத்திலே என்னுடைய வாழ்க்கை இதோட போதும், அடுத்த கட்டத்துக்கு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அடுத்த பிளான் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இதோட எல்லாமே நிறுத்திடுவோம் என்கின்ற ஒரு 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 அப்படியே ஒரு என்ன சொல்ற, ஒரு தேங்கி நிலைக்கு வந்துடுவாங்க. அந்த தேங்கி நிலையில் அப்படி நிற்பாங்க. அவங்களால அடுத்த கட்டத்துக்கு தாண்டி போக முடியாது, அடுத்த கட்டத்தை நகர்ந்து போக முடியாது. ஏன்னா இக்கட்டு ஆபத்தும் அதை எங்களோட வாழ்க்கையிலே செய்யும். மோசேயுடைய வார்த்தை வருது, ஆரோனுடைய வார்த்தை வருது. ஆனா என்னதான் வார்த்தை வந்தாலும் கூட இக்கட்டு வந்தபடியினால, ஆபத்து வந்தபடியினால இஸ்ரவேல் மக்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க யோசிக்கவே முடியல. ஆனா தேவன் என்ன பண்றாரு தெரியுமா? அவர் உயிர்ப்பிக்கும் பொழுது அதை தாண்ட பண்றாரு. சில நேரங்களில் சில பழைய சம்பவங்கள், நடந்து முடிஞ்ச சில இழப்புகள், சில ஆபத்துகள், சில மரணங்கள் கூட எங்களோட வாழ்க்கையில் அந்த அடுத்த கட்டத்துக்கு எங்களை யோசிக்க முடியாதபடி அப்படியே தடை பண்ணிடும். சில பேரோட வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன். சில பேருடைய மரணங்கள் நிமித்தமாக, அதாவது அவங்க மரணத்தை சந்தித்த குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க அடுத்த கட்டத்தை அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. சில நேரங்களை பாருங்க, ஆண்டவரை கூட அவங்க துதிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இக்கட்டும் அந்த ஆபத்தும் சில நேரங்கள் அடுத்த கட்டத்தை எங்களை கொண்டு போகாது. அடுத்த நிலையை யோசிக்கும்படியான அந்த 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 மனப்பான்மை எங்களுக்கு கொடுக்காது. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த ஆபத்தையும் அந்த இக்கட்டை நீ கண்டாலும் கூட அவர் உயிர்ப்பிக்கும் பொழுது, ஒரு அலையிலே சொல்லுவோமா, அவர் உயிர்ப்பிக்கும் பொழுது அதை தாண்ட செய்வார், அவர் கடக்க செய்வார். அதையும் தாண்டி முன்வரக்கூடிய அந்த கிருபையையும் பலனையும் ஆண்டவர் தருவார். ஆகவே இந்த காலை வழியிலே கூட நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்முடைய தேவன் உயிர்ப்பிக்கும் பொழுது அவர் எப்பேற்பட்ட பாதாள குழியா இருந்தாலும் கூட அவர் தூக்கி எடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ரெண்டாவது, அவர் உயிர்ப்பிக்கும் பொழுது நம்மால் நகர முடியாத, நம்மால் தாண்ட முடியாத, நம்மால் கடக்க முடியாத, நம்மால் அதான் நாங்கள் தேங்க நிற்கிற அந்த இடத்தையும் கூட என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் தாண்டி வரக்கூடிய கிருபையை செய்வார். சில சம்பவங்கள், சில காரியங்கள், சில நடந்து முடிந்த சில எல்லாவற்றையும் நீங்கள் தாண்டி வர முடியாமல் இருக்கும். ஆனால் தேவன் உயிர்ப்பிக்கும் பொழுது அதை தாண்டி வரக்கூடிய கிருபையை தருவார். மூன்றாவது, ஆண்டவர் யாரை தினம் உயிர்ப்பிப்பார் தெரியுமா? யார் இக்கட்டுக்குள்ள போறாங்களோ, யார் ஆபத்துக்குள்ள போறாங்களோ, யார் நெருக்கத்துக்குள்ளாய் போறாங்களோ அவர்களை தான் ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். ஆகவே இந்த காலை நேரத்தில் நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், ஆனால் நீங்க தேவனை உண்மையாக நீங்க நம்பும் பொழுது அவர் உங்களை உயிர்ப்பிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த வேத பகுதியை நான் வாசித்து தியானிக்கும் பொழுது இந்த இக்கட்டுகளையும் இந்த ஆபத்துக்களையும் கண்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையோடு இந்த வேத பகுதியை நான் ஒப்பிட்டு தியானிக்கும் பொழுது, யோபுட வாழ்க்கையில இந்த இக்கட்டும் ஆபத்தும் அவரோட வாழ்க்கையில அதிகமாக கடந்து வந்தது. அதாவது அவர் சந்தித்த இந்த இக்கட்டும் ஆபத்தையும் போல வேற எந்த மனுஷனும் சந்தித்திருக்க மாட்டான். அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்த யோபுட வாழ்க்கையை ஆண்டவர் திரும்பவும் உயிர்ப்பித்தார். பழைய நிலைமைக்கு மறுபடியும் ஆண்டவர் கொண்டு வந்தார். அவனுடைய வாழ்க்கையை முந்தின நிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பிந்தின நிலைமை மிகவும் மேலானதா இருந்தது. என்ன காரணம்?
தேவன் உயிர்ப்பித்தது. அப்ப தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும் பொழுது, அதாவது மீண்டுமாய் கட்டும் பொழுது, அவனுடைய பழைய நிலைமையை பார்க்கிலும் தேவன் உயிர்ப்பித்த பிறகு அது மேலானதாய் வரும், அது உயர்ந்ததாய் வரும். ஆகவே இந்த காலை நேரத்தில் கூட எந்தெந்த காரியம் உங்களோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ளாய், இப்படிப்பட்ட இக்கட்டுக்குள்ளாய் போயிருந்தாலும் கூட தேவனை நீங்கள் முழுமையாக நம்பும் பொழுது அவர் உயிர்ப்பிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ யோபுட வாழ்க்கையில் தேவன் அவனை வாழ்க்கையை உயிர்ப்பிப்பதற்கு 3 விதமான காரணங்கள் அவனோட வாழ்க்கையில் காணப்பட்டது. அந்த 3 விதமான காரியங்களை இந்த மாதம் நாம் செய்வோமே ஆனால், இந்த மாதம் அப்படிப்பட்ட நல்ல ஒரு தீர்மானத்தை நான் எடுப்போமே ஆனால், நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உயிர்ப்பிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவன் நிச்சயமா எங்கட வாழ்க்கையும் மீண்டுமாய் கட்டுவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். தேவன் ஏன் யோபுட வாழ்க்கையை மறுபடியுமா உயிர்ப்பித்தார்? அதற்கான 3 விதமான காரணங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் யோபு 42:5-6 வாசிங்க. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த இடத்துல யோபு ஒரு அறிக்கையை செய்கிறார். அவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே, நான் என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து. அப்ப முதலாவது தேவன் உயிர்ப்பிக்கிறதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய சுயத்தை விட்டுவிட வேண்டும். நம்முடைய சுய பலத்தை, நம்முடைய சுயத்தை சார்ந்திருப்பதை நாம் விட்டுவிடும் பொழுதுதான் அவரால் உயிர்ப்பிக்கப்பட முடியும். நான் என்கிற அந்த ஒரு காரியம், நான் பாருங்க, நான் என்னை அருவருத்து. அப்ப தேவன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் நான் சாக வேண்டும். எப்ப நான் சாகிறதோ, எப்ப நான் என்கின்ற நிலைமையிலிருந்து நாம் வெளியே வருகிறோமோ அப்பதான் தேவன் உயிர்ப்பிப்பார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது அந்த 37ஆம் அதிகாரத்தில் அந்த தீர்க்கதரிசி பார்க்கிறாரு, ஒரு உலர்ந்து போன நிலைமையில காணப்படுகின்ற ஒரு எலும்புகளுடைய சேனையை பார்க்கிறார். அந்த சேனையை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், இது உயிரடையுமா என்று கேட்கிறார். அப்ப அதுக்கு அவர் சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு தெரியாது, உமக்கு தான் தெரியும் என்று சொல்றார். அப்ப சொல்றார், நீ வார்த்தையை பேசு, அது உயிரடையும் சொல்றார். அப்ப அது உயிரடைவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த எலும்புகள் எல்லாமே உலர்ந்து போயிட்டு, அதுல நான் என்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னால எலும்பி வர முடியும், நான் இதை செய்ய போறேன், நான் தான் இதை செய்ய போறேன், என்னால நிச்சயமா இதை செய்ய முடியும், இல்ல நான் தான் இதை செஞ்சு முடிக்க போறேன், என்னால தான் இது எல்லாத்தையும் முடிக்க முடியும் என்கிற அந்த நிலைமை அன்றைக்கு அந்த சூழ்நிலை அந்த எலும்புக்கு இல்லவே இல்லை. அது எல்லாமே உலர்ந்து போயிட்டு, இனி ஒன்றுமே இல்லை, இனி செய்ய வழியே இல்லை என்கிற நிலைமையில தான் அது காணப்பட்டது. என்ன காரணம்? நான் இல்லை, சுயமே இல்லை அந்த இடத்துல. அந்த நேரத்தில் தான் ஆண்டவருடைய வார்த்தை வந்து அதை உயிர்ப்பிக்குது. அப்ப யோபு சொல்ற ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் என்ன அருவருக்கிற ஆண்டவர், இல்லை நானே இல்லை, நான் என்கிற அந்த காரியம், நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் இதை கட்டினேன், என்னால் தான் இதை செய்ய முடியும், நான் இருந்தால் தான் இதை அழகாக செய்ய முடியும் என்கிற அந்த நான் என்கிற அந்த ஒரு காரியத்தை எப்போ யோபுட வாழ்க்கையிலிருந்து அவன் தூக்கி எறிந்தானோ, எப்போ யோபுட வாழ்க்கையிலிருந்து அதை அப்படியே தள்ளி விட்டானோ, அந்த நிலைமையில் ஆண்டவனுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்ட ஆரம்பித்தார். ஆகவே இந்த காலை வழியிலே கூட தேவன் நம்மை மறுபடியும் உயிர்ப்பிக்க வேண்டுமே ஆனால் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், நான் என்கிற சுயம் அது சாக வேண்டும். இன்னைக்கு இந்த 6ஆம் மாதத்தில் நான் ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே, என்னை நீங்கள் மறுபடியும் கட்டுவதற்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் அந்த நான் என்கிற என்னுடைய சுயம், என்னுடையது எல்லாமே என்னாலதான் என்கிற அந்த காரியத்தை இன்னைக்கு விட்டு கொடுக்கிற ஆண்டவரே, அதிலிருந்து நான் வெளியே வாரேன், நான் இதை செய்வேன் என்கிற அந்த நம்பிக்கையை நான் அப்படியே உடைச்சு போடுறேன். எப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த நான் என்கிற காரியம் எடுக்கப்பட்டு போகுதோ அன்றைக்கு தான் தேவன் நிச்சயமா நம்மை உயிர்ப்பிப்பார். அந்த உலர்ந்த எலும்புகள்ல ஒன்றுமே இல்லை, அதுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் கூட சாத்தியமே இல்லை, அது ஃபுல்லாவே செத்து போயிட்டு. அப்ப எப்ப நான் என்கிற சுயம் செத்து போகுதோ அங்க நிச்சயமா ஒரு உயிர்ப்பதல் நடக்கும். முதலாவது ஆண்டு உயிர்ப்பிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால்
இன்றைக்கு முழுமையாக நாங்கள் ஒரு சர்வாங்க தகன பலியை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் என்னை உயிர்ப்பிக்கணும், என்னால் இதை முடியும், என்னால் இதை செய்யலாம் என்கிற அந்த அந்த நம்பிக்கை முற்றிலுமா இல்லை. சில நேரம் எங்களுக்கு இருக்கலாம், எங்களுக்கு வார சம்பளத்தை குறித்து, எங்களுக்கு வார பணத்தை வைத்து, எங்களுக்கு வார ஆசீர்வாதங்களை வைத்து, எங்களுக்கு வார நன்மைகளை வைத்து நாங்கள் திட்டம் பண்ணலாம். ஆனால் அது எல்லாமே நிரந்தரமானது அல்ல, அது எல்லாமே நம்மால் நிச்சயமாக செய்ய முடியாது. ஆனால் தேவன்கிட்ட முற்று முழுவதுமாக 100% ஆண்டவரே, நான் இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே செய்யணும் என்கிற அந்த உண்மையான மனப்பான்மையோடு நம் தேவன்கிட்ட விழுவோமே ஆனால் அவர் நிச்சயமாக உயிர்ப்பிப்பார். ரெண்டாவது, யோபுட வாழ்க்கையில் ஆண்ட இது உயிர்ப்பித்தார் என்றால் பாருங்க, அந்த வசனத்தில் பாருங்க, திரும்ப வாசிங்க. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். ரெண்டாவது, அவர் முதலாவது தன்னுடைய நான் என்கிறதை அவர் அருவருத்தார். ரெண்டாவது, தூளிலும் சாம்பலிலும் இருந்து அவர் மனஸ்தாபப்பட்டார். தேவன் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டுமையானால் யோபு ஒரு காரியம் செய்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பதாக முழுமையாக அவர் தாழ்த்தினார். எந்த அளவுக்கு கொண்டு வந்தார் என்றால், தூளுக்கும் சாம்பலுக்கும் நேராக அவர் கொண்டு வந்தார். தூளும் சாம்பலும் பிரயோஜனமே இல்லை, அதால ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் மனஸ்தாபப்படுற இடம் அந்த இடம் தான். தூளிலும் சாம்பலிலும் இருந்து என்ன பண்றாரா, மனஸ்தாபப்படுகிறார். அவர் தன்னை எந்த அளவு கொண்டு போறார் என்றால், அடிமட்டத்துக்காய் கொண்டு போறார். தன்னால் முடிந்த அளவு, எவ்வளவுக்கு தன்னால் இயலுமோ அந்த அளவுக்கு தேவன் முன்பதாக தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, என்னை உயிர்ப்பிக்க உம்மால் மாத்திரம்தான் முடியும் ஆண்டவரே, நான் தூளுக்கும் சாம்பலுக்கும் நேராக நான் கடந்து போறேன். இந்த காலை ஆராதனையில் யாருக்கு முன்பதாக நீங்கள் தாழ்த்த வைக்கப்பட்டாலும் வைக்கப்படாவிட்டாலும் கூட தேவனுக்கு முன்பதாக தாழ்த்துவதற்கு வைக்கவே படாதீங்க. எந்த மனுஷன் தேவனு முன்பதாக தன்னை உண்மையாக தாழ்த்துகிறானோ தைரியமாய் சொல்ல முடியும், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை தேவன் திரும்பவுமா உயிர்ப்பிப்பார். தாழ்த்துகிற ஒருவரும் வெக்கப்பட்டு போகவே மாட்டாங்க. கர்த்தர் முன்பதாக முழுமையாக தாழ்த்துங்க, கர்த்தர் முன்பதாக முழுமையாக விட்டு கொடுங்க. ஆண்டவரே, நான் அல்ல, நீங்க தான் எனக்கு எல்லாமே உதவி செய்ய வேண்டும் என்கிற அந்த தாழ்மையோடு கூட வரும் பொழுது தேவன் நிச்சயமாய் உயிர்ப்பிப்பார். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? மரியாள் ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்து, அந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். லாசரு மரித்த உடனே ஆண்டவரை பார்ப்பதற்கு, மரித்த உடனே ஆண்டவர் வாராரு, 4 நாள் கழிச்சு வாராரு அந்த கல்லறை கிட்ட. அப்போ மார்த்தாள் சொல்றாரு, ஆண்டவரே, நீர் இருந்திருவானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று நின்று கொண்டு சொல்றார். ஆனால் அதே வார்த்தையை மரியாள் சொல்றா. அவர் ஓடி வந்து அவருடைய பாதத்தில் கீழே குனிந்து அழுது சொல்றா, ஆண்டவரே, நீங்க இருந்திருந்தே ஆனால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுது, இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். என்ன காரணம் தெரியுமா? தாழ்மையோடு கூட ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது அவர் கண்ணீர் விட்டது மாத்திரமல்ல, செத்து போன அந்த லாசருவை அவர் திரும்பவுமா உயிர்ப்பித்தார். ரலையிலேயே சொல்லுவோமா? அப்ப தாழ்மையுள்ள இருதயத்தோடு தேவன் பக்கமாய் வரும் பொழுது அவர் நிச்சயமா உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். தாழ்மையுள்ள மனதோடு, ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யணும், என்னால் இது முடியாது என்கிற உண்மையான தாழ்மையோடு அவன்கிட்ட வந்து பாருங்க, அவர் நிச்சயமா உயிர்ப்பிப்பார். அவர் நிச்சயமா மேலே வெளியே கொண்டு வருவார். அந்த மரியாளுடைய அந்த தாழ்மையான அந்த 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 அழுகு ஆண்டோட பாதத்தில் வந்து அவள் அழுத உடனே இயேசுவால நிற்க முடியல. அவங்க அவனை எங்கே வச்சிங்கன்னு சொல்றாங்க அங்கே கல்லறைகிட்ட கொண்டு போகிறாங்க. கல்லை திறக்க சொல்ல 4 நாள் ஆயிட்டு, எனக்கு 4 நாளோ 6 நாளோ எவ்வளோ நாள் எனக்கு பிரச்சனை இல்லை. அது வேணுமா கூட இந்த காலை ஒளியில கூட எத்தனை வருஷமாக பிரச்சனை இருக்கலாம், எத்தனை மாதமாய் போராட்டமாக இருக்கலாம், எவ்வளோ காலமாக இந்த வலி வேதனை இருக்கலாம், அவருக்கு அந்த பிரச்சனையே இல்லை, அது நாற்றம் கூட எடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ தாழ்மையோடு என்கிட்ட வரும் பொழுது என்னால் மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியும். நீ உண்மையான மனஸ்தாபத்தோடு ஆண்டோட கிட்ட நீ தேடி வரும் பொழுது என்னால் திரும்பவுமா உயிர்ப்பிக்க முடியும். ஆகவே கடைசியாக ஆண்டவர் யோபுட வாழ்க்கை உயிர்ப்பித்ததுக்கான காரணம், யோபு பரிந்து பேசி ஜெபம் பண்ணார். பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபத்தில் உயிர்ப்பிதல் வரும். பரிந்து பேசுங்க ஆண்டோட சமூகத்தில், பரிந்து பேசி ஜெபிக்க அந்த ஜெபத்தில் உயிர்ப்பிதல் வரும். அந்த வசனத்தை வாசிங்க, 42 கீழே வாசிங்க.
ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். 10ஆம் வார்த்தை வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஒரு விஷயம் எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய இந்த வார்த்தையின் படியாக, ஆண்டவரே, இந்த காலை வழியில இந்த 1ஆம் தேதியில உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையை திரும்ப உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என 3வது ஜெபம், உண்மையான ஒரு பரிந்து பேசுற ஜெபம் திரும்பவுமா உயிர்ப்பிக்கும். இது எப்படிப்பட்ட உயிர்ப்புதல் தெரியுமா? சில நேரம் நீங்க நல்லா இருப்பீங்க, ஆனா உங்களோட குடும்பத்துல யாராவது ஒரு வாழ்க்கை வந்து செத்து போன நிலைமையில இருக்கலாம். அது உங்களுடைய கணவனா, உங்களோட மனைவியா, உங்களோட பிள்ளைகளா, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு செத்து போன நிலைமையில காணப்படலாம். ஆனா உங்களுடைய இந்த பரிந்து பேசுதல் அவங்களை உயிர்ப்பிக்க உண்மை உள்ளதா இருக்கிறது. உங்களுடைய இந்த உண்மையான ஜெபம், உண்மையான பரிந்து பேசுற ஜெபம் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கூட அதை செத்து போனதை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆகவே இந்த காலை வழியிலே கூட ஆண்டோட சமூகத்துல இன்னைக்கு நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, எங்களை மறுபடியுமா நீங்க உயிர்ப்பிக்கிற தேவன். அவருடைய வார்த்தை சொல்றது, வருஷத்தின் நடுவில் நான் உங்களை உயிர்ப்பிப்பேன் என்று. ஆகவே இந்த வருஷத்தின் நடு பகுதியிலே ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். அவர் நிச்சயமாய் நம்மை உயிர்ப்பிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே 2 கரங்களை வானத்து நேராக உயர்த்தி இப்ப நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. எந்தெந்த பகுதியில் என்னுடைய வாழ்க்கை மறுபடியுமாய் கட்டப்பட வேண்டுமோ நீங்க எப்படி வேணா ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரை, மறுபடியுமாய் கட்ட, மறுபடியுமா உயிர்ப்பிக்க, மறுபடியுமா என்னுடைய வாழ்க்கையை திரும்பவுமா எழுப்ப அது உம்மால் மாத்திரம்தான் முடியும் ஆண்டவரே. உம்மால் மாத்திரம்தான் முடியும் ஆண்டவரே. இன்னைக்கு நான் என்னுடைய பலத்தை சார்ந்து வரல, என்னுடைய பணத்தை சார்ந்து வரல ஆண்டவரே. அந்த உலர்ந்த எலும்புகளை போல நான் நிற்கிறேன் ஆண்டவரே. அந்த உலர்ந்த எலும்புகளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த உலர்ந்த எலும்புகளால் நடக்க கூட முடியாது. அதால் எலும்பு நிற்க கூட முடியாது. ஆனா அது உம்முடைய வார்த்தையை முழுமையாக நம்பினது, அது உம்முடைய வார்த்தையை முழுமையாக விசுவாசித்தது. அதே வண்ணமா இந்த காலை வேளையில இந்த 1ஆம் தேதியில் ஆண்டவரே, இந்த 6ஆம் மாதத்துல ஆண்டவரே, நான் முழுமையாக உம்மை நம்புகிறேன் ஐயா. ஓ ரிபா ஷதலா ரிபா கதலா ரபா பாபா, ஓ ரபா கதலா ரிமா தலா ரமேரே தேரேபா. ஆண்டவருடைய சமூகத்துல நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. அவர் ஏகோவா ஓசேனு, அவர் மீண்டும் கட்டுகிறார், அவர் திரும்பவுமா உயிர்ப்பிக்கிறார், அவர் திரும்பவுமா எழும்ப பண்ணுகிறார். ஓ ரியாந்தலா ரபா, அவர் சிறை இருப்புகளை மாற்றுகிறார், இக்கட்டுகளை நீங்க பண்ணுகிறார், ஆபத்துகளை காணும்படி செய்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீ நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டியதில்லை. அவருடைய கோல், அவருடைய தடி உன்னை தேற்றும். ஓ நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு முன்பதாய் வந்து நிற்கிறேன் ஐயா. என்னை முழுமையாக தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. எனக்கு நீங்க மாத்திரம்தான், எனக்கு நீங்க மாத்திரம்தான் உதவி செய்ய வேணும். கெஞ்சி ஜெபம் பண்ணுங்க, கெஞ்சி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ ரிபா ஷேடே ரேபே ரேபா கதலா ரபா ரபா. ஓ உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். எங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். எங்களுடைய மரித்து போன சில காரியங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். எங்களுடைய மரித்து போன சில ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாவற்றையும் உயிர்ப்பிங்க ஐயா. ஓ ஆவியானவரே, ஆவியானவரே நீங்க வாங்க ஐயா. ஓ பரிசுத்த ஆவியானவரே, நீங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. ஆண்டவருடைய இரக்கத்தை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க. யோபு செபிச்ச, ஆண்டவரே, நான் மனஸ்தாபப்படுற ஆண்டவரே, நான் குற்றத்தை ஒப்புக்கொள்ற ஆண்டவரே, நான் ஓடின ஓட்டத்துக்கெல்லாம் நான் செய்த காரியங்கள் என்ன நம்பி இருந்த ஐயா. ஆனா இன்னைக்கு நான் உங்களை சார்ந்து இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த 6ஆம் மாதம் முழுமையா உங்களை சார்ந்து இருக்கிறேன்ப்பா. இந்த மாதம் உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரே. என்னுடைய சில காரியங்கள் செத்து போனதா இருக்கிறது, சில காரியங்கள் ஆண்டவரே உயிர்ப்பிக்கப்பட முடியாதபடி இருக்கிறது. அது அநேக வருஷங்களா இருக்கலாம், அது அநேக மாதங்களா இருக்கலாம். அந்த உலர்ந்த எலும்புகள் அநேக வருஷங்கள் ஆயிட்டு, அது அநேக வருஷங்கள் ஆயிட்டு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அது திரும்பவுமா உயிர்ப்பித்தது. ஹalleluya, 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 ஹalleluya. இந்த காலை ஆராதனையில் நீர் திரும்பவுமா உயிர்ப்பிக்கிறீர் என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. மனுஷன் ஒரு முறை மாத்திரம்தான் எங்களுக்கு உதவி செய்ய வருவான். ஆனால் நீரோ
திரும்பவும் திரும்பவுமாய் திரும்பவும் திரும்பவுமாய் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்பிக்கொண்டு போகிறோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எப்பேற்பட்ட பாதாளமா இருந்தாலும், நீர் எங்களை மேலே கொண்டு வருவீர் ஆண்டவரே. நீர் எங்களை மேலே கொண்டு வருவீர், எங்களை திரும்பவுமா உயிர்ப்பிப்பீர். நாங்கள் உம்மை முழு நிச்சயமாய் நம்புகிறோம். உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும். உம்மை நம்பி இந்த ஆலயத்தில் வந்து நிற்கிறாங்க ஆண்டவரே. அவங்க தூளும் சாம்பலுமாய் உமக்கு முன்பதாக நிற்கிறாங்க. இனி எந்த ஒரு வழியும் இல்லை. உலர்ந்த எலும்புகளை போல உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை திரும்பவுமா உயிர்ப்பையும், பிள்ளுடைய வேலைகளை ஆசீர்வதியும். அவனுடைய தொழில் வியாபாரம் இந்த 6ஆம் மாதம் ஆண்டவரே இதெல்லாம் லொஸ்டா இருக்கிறதோ அது திரும்பவுமா உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஆண்டவரை விழுந்து போன வியாபாரங்களை கட்டி எழுப்புங்க. விழுந்து போன தொழில்களை உயர்த்துங்க. வேலைகளை உயர்வுகளை காண பண்ணுங்க. நல்ல வேலைகள் கிடைக்க ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய பாடசாலைகளை ஆசீர்வதிங்க. படிப்புக்கான ஃபீஸ் கட்ட அற்புதம் செய்யுங்க. இந்த மாதம் கட்ட வேண்டிய லோன், இந்த மாதம் கட்ட வேண்டிய வீட்டு வாடகை, ஆண்டவரே கரண்ட் பில், தண்ணி பில், ஆண்டவரே கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு பணங்களையும் கொடுத்து தீர்க்க தகப்பனே எங்களுக்கு நீர் வழி திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மனுஷரை நம்புவதை பார்க்கிறோம், உம்மை நம்புவது நலம் ஆண்டவரே. உம்மை முழு நிச்சயமாய் நம்பி நிற்கிறோம் ஐயா. இந்த மாதம் வழி திறக்கப்படுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அடையாளங்கள் நடப்பதாக, வியாதிகளை சுகமாக்குவீராக, பலவீனங்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் இன்றைக்கு விலகி போவதாக. நல்ல திருமணங்கள் பேசப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையான வழி உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களை கொடுங்கப்பா. நீ கீழாகாமல் மேலாவா என்று சொன்னீங்களே, உம்முடைய ஜனங்களை மேன்மைப்படுத்துங்க. ஆபத்துகள் விபத்துகளுக்கு பிள்ளைகளை அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. தேவரீர் விசேஷமா இந்த காலை வேளையில கூட உம்முடைய ஊழியக்காரர் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நினைவு கூறுகிற தேவன் ஆண்டவரே, அவன் குடும்பமாய் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவனுடைய பிரயாணங்களை ஆசீர்வதிங்க. எங்கெல்லாம் அவங்க போறாங்களோ ஆண்டவரே, உம்முடைய தூதர்கள் கட்டளையிடப்படுவார்களாக. உம்முடைய நிழல் அவங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆதரிக்கிற தேவன் ஆண்டவரே, தாயின் கற்பத்திலே ஆதரித்த தேவன் இம்மட்டுமா நம்முடைய ஊழியக்கார குடும்பத்தை ஆதரித்த வந்த வண்ணமாக ஆண்டவரே, இனிமேலும் நீர் ஆதரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவன் திரும்பி வரைக்கும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய சுகமும் உம்முடைய ஆரோக்கியமும் ஆண்டவரே அவங்களோடு கூட துணையா இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு போய் செய்கிற வியாபாரம், தொழில், வேலைகள்ல தகப்பனை அவங்க ஜெபம் பண்ணி ஆரம்பிக்க, கர்த்தர் திரும்பவுமா உயிர்ப்பிப்பார் என்ற நம்பிக்கையோடு ஆரம்பிக்க ஆண்டவரே அந்த கிருபையை தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.